ஹலோ குட்டீஸ், நான் தான் உங்க ரிஜோ அக்கா. இன்னைக்கு நம்ம 8வது வசனம் பார்க்க போறோம். ரொம்ப சீக்கிரமே 10 வசனம் கத்துக்க போறோம். என்ன குட்டீஸ், டெய்லி வசனம் படிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க? திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி பாருங்க. ஏசப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஸ்பெஷலான வசனம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாமா? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 13 அப்படின்னு சொன்னாலே அன்பு அப்படின்னு நமக்கு ஞாபகம் வரும். இன்னைக்கு அன்பை பத்தின ஒரு வசனம் தான் நம்ம பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 13 4ஆம் வசனம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. 2வது தடவை சொல்றீங்களா? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. வாங்க குட்டீஸ், என்னோட சேர்ந்து 3வது தடவை சொல்றீங்களா? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. 1 கொரிந்தியர் 13:4. என்ன குட்டீஸ், மனப்பாடமாயிருச்சா? ஏசப்பாக்கு பிரேயர் சொல்லிடலாமா? அன்பான ஆண்டவரே, இன்றைய நாளில் நீர் கொடுத்த இந்த அருமையான வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எந்நாளும் அன்பு மிக்கவர்களாக உம்மை அன்பு செய்யவும் பிறரை அன்பு செய்யவும் நீர் எங்களுக்கு உதவிட வேண்டுமாய் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என்ன குட்டீஸ், வசனம் மனப்பாடமாயிருச்சா? வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. ஏசப்பா கிட்ட பேசிக்கிட்டே இருங்க. மீண்டும் ஒரு வசனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.